Blessed be the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த குடும்பத்தின் சார்பாக நான் வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் சகோதரர் ஸ்டாலின் ஜெபராஜ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம், சகோதரி கிருஷ்ணவேணி அவர்களுக்காக ஸ்தோத்திரம், சகோதரி கிருஷ்ணவேணி அவருடைய நல்ல குணங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த உபசரிக்கும் தன்மைக்காக ஸ்தோத்திரம், அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் மீது வைத்திருக்கிற வாஞ்சைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்ற தேவ வார்த்தையின்படி இந்த அருமையான சகோதரி கிருஷ்ணவேணி அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அருமையான மகள் ஆக்னஸுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான மகள் ஆக்னஸ் வாலிப பருவத்தை அடைந்தது நிமித்தம் இந்த அருமையான நாளின் காலை வேளையிலே இந்த பியூபர்ட்டி தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன் ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தை அருமையாக இந்த குடும்பத்தினர் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நினை என்று பிரசங்கி 12:1 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளையை ஒன் ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜ், ஒரு பருவத்திலிருந்து இன்னொரு பருவத்தை ஆக்னஸ் அவர்கள் பெறத்தக்கதாக தேவன் உதவி செய்திருக்கிறார். குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த தேவனின் மேலான இந்த நன்மையான ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே இந்த அக்கௌண்டபிலிட்டி அங்கே ஸ்டார்ட் ஆகிறது. மகள் நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு வயதை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். மகள் எப்பொழுதும் நன்மையே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களை வாழ்த்துகிறோம். ஜீவனையே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வாலிப பருவத்திலே சிருஷ்டிகரை அவர்கள் நினைக்க வேண்டும், கர்த்தரை சேவிக்க வேண்டும், கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக அவர்கள் வாழ வேண்டும். ஆதியாகமம் 21:8 இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினார். அப்படியாக இந்த மகளுக்கு கர்த்தர் செய்த நன்மையின் நிமித்தமாக, இந்த குடும்பத்தினருக்கு கர்த்தர் செய்த நன்மையின் நிமித்தமாக, நீங்கள் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று பவுல் அடியார் சொல்லுகிற வண்ணமாக தேவ நாம மகிமைக்காக கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து அவர்களுக்கென்று ஒரு நாளை நியமித்துக் கொண்டு சந்தோஷப்பட்டு நம் அனைவரையும் இந்த இடத்திலே நம்மை அழைத்திருக்கிறார்கள். அவருடைய அன்பான அழைப்பினை ஏற்றுக்கொண்டு நானும் நீங்களும் தூரத்திலும் இருந்தும் சமீபத்திலும் இருந்தும் இந்த குடும்பத்தினரோடு இந்த காலை வேளையில் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். வலசரவாக்கம் சென்னை கல்வாரி டேபர்னாக்கள், வலசரவாக்கம் சென்னை கல்வாரி கூடாரம் சபையினுடைய அசோசியேட் பாஸ்டர் கால்வின் பின்னி அவர்கள் நம்மத்திலே அவருடைய குடும்பத்தாரோடு கூட நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர் தினகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அருமையான பிரதர் கதிர் சாமியல் அவர்கள் அவருடைய மனைவியாரோடு கூட வந்திருக்கிறார்கள். பிரதர் சைமன் பீட்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் அருமையான சகோதரி சாந்தி கள்ளக்குறிச்சியிலிருந்து குடும்பத்தாரோடு கூட வந்திருக்கிறார்கள். ஜெயரூபி தூத்துக்குடியிலிருந்து குடும்பத்தாரோடு கூட வந்திருக்கிறார்கள். நம்முடைய அனைவருடைய நோக்கம் இந்த காலை நேரத்திலே கொஞ்ச நேரம் நாம் ஜெபத்தோடு கூட காத்திருந்து பிள்ளையை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் தாமே வந்திருக்கிற நம் அனைவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் நம்முடைய இந்த ஜெப நேரத்திலே மகளை வார்த்தையினாலே ஜெபத்தினாலே சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கென்று சாட்சியாக விளங்க விரும்புகிற ஒரு நிகழ்ச்சி. விக்கிரக காரியங்கள் இந்த இடத்துல இல்லை, சடங்குகள் இல்லை, சம்பிரதாயங்கள் இல்லை, தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் மற்றும் ஆலோசனைகள் மட்டுமே. மகளின் மீதுள்ள வன்கண்கள், பொறாமை நாய்விகள், தீய சக்திகள், எதிர்மறையான காரியங்கள், அவர்களுக்கு விரோதமாக உருவாகிற எந்த ஆயுதங்களும் இந்த நாளிலே வாய்க்காமல் போக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நோக்கமெல்லாம் பிள்ளையை ஜபத்திலே வைத்து பிள்ளையை நாம் வாழ்த்தி நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த அருமையான அரங்கத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செயின்ட் மேரி இந்த ஹாஸ்பிட்டல் நிறுவனர் மற்றும் மேனேஜிங் டைரக்டருக்காக ஸ்தோத்திரம். இந்த
இந்த டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் இடைநிலை, கடைநிலை அனைத்து ஊழியர்களுக்குமாக நன்றி. இப்பொழுதும் நாம் அமர்ந்த வண்ணமாகவே ஒரு சிறு ஜபத்தை நாம் எடுத்து தொடர்ந்து பாடல்கள் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வார்த்தைக்காக காத்திருப்போம். கண்களை மூடி தலைகளை நாம் தாழ்த்தலாம். இன்றை தினமதிலும் ஓரோமைத்து கூட உன் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஓரோமைத்து கூட உன் நாமத்தினால், தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தேரு நாமத்தின் ஆதரவில். சோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தேரு நாமத்தின் ஆதரவில். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட விசேஷித்த இந்த நாளின் இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. தேவரீர், நாங்கள் தூரத்திலும் இருந்து சமீபத்திலும் இருந்து இந்த அருமையான குடும்பத்தினர் இந்த ஆக்னஸ்க்காக கர்த்தாவே வாழ்த்தும்படியாக, இது வாலிப பிரயாத்தை அடைந்தது நிமித்தமாக மகளை வாழ்த்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த தேங்க்ஸ் கிவிங் இந்த மீட்டிங்கை கர்த்தர் நீர்த்தாமே ஆசீர்வதித்து தருவீராக. இந்த மீட்டிங்கினுடைய இந்த ஆராதனுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. தடைகளை யாவும் நீர் அப்புறப்படுத்தும். இப்படி நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் ஒவ்வொருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ற தேவநாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். 1000 சோத்திரம் இயேசுவே பாத்திரர். பள்ளத்தாக்கிலே அவர் லீலி. ஹல்லேலூயா. வாலிப நாட்களிலே மகள் அவர் இன்னைக்கட்டும். அவர் ஏற்றுகிற தீபத்தாலே இதயம் நிறைந்து அவருடைய அன்பை ருசி பார்க்கட்டும். 1000 சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. 1000 சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓ ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓ ரோஜா. 1000 சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. 1000 சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. உலகமேன்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவேன். உலகமேன்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவேன். சிலுவையை சுமப்பதே லாபமாய் நினைத்தே சாத்தானை முறியடிப்பேன்.
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். அப்படி நாமமே தழைத்தோங்க பாடுவேன் உமக்காக. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும். எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும். எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட கொல்லா மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட பொல்லா மாயைகள் மறைந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும். எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும். எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர். எல்லா உரிமையும் எனக்களித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர். எல்லா உரிமையும் எனக்களித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும். எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும். எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம்.
நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளும் நினைத்தே நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவரின் கரமே செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவரின் கரமே தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாயா தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க கிருபையின் மகதானமது வரும் காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நாம் எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. அவருடைய வல்ல செயல்களை நினைத்து நினைத்து இந்த குடும்பத்தினருக்கு செய்த நன்மைகள் அவர்களோடு கூட நாமும் சேர்ந்து அவருடைய நன்மைகளை நினைத்து நல்லவரே நன்மை செய்தவரே அருமையான மகள் ஆக்னஸ்க்கு நன்மை செய்தவரே வல்லவரே நல்லவரே உமக்கு நாங்கள் ஆராதனை செய்து வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அருமையான மகள் ஆக்னஸ்க்கு மாத்திரமல்ல வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் வார்த்தை பிரயோஜனமாக இருக்க தேவன் உதவி செய்வீராக, கிருபையாயிருப்பீராக தேவனே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே
நாம் எல்லாரும் இருந்த வண்ணமாக தலையிலை தாழ்த்தி சிறு ஜெபம் ஏறெடுக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே, அருமையான சகோதரி என்றே ஆக்னஸுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக, நாங்கள் வாழ்த்தும்படியாக, உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கர்த்தாவே, அந்த வாலிப பிரயாரத்தை அடையும்படியாக நீ கிருபை செய்திருக்கிறீர். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் இந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தை நீ தாமே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, வார்த்தையினாலே நீர் அவர்களை திருப்திப்படுத்துவீராக. நாங்கள் கேட்க போகிற வார்த்தை அந்த சகோதரி அந்த ஆக்னஸ் கர்த்தாவே, இன்னும் வந்திருக்க அனைவருக்கும் எங்களுக்கும் அது பிரயோஜனமாய் காணப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னமானவரே எங்கள் மத்தியிலே காணப்படட்டும். தொடக்கம் முதல் முடிவு வரை எல்லாவற்றும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பேசுகிற அடியனை மறத்து நீர் பேசுவீராக. கேட்கிற வார்த்தையோடு கூட உம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக கர்த்தாவே. வந்திருக்கிற அனைவருமே நீ தாமே ஆசீர்வதித்தலும். மீதியான நேரங்கள் எல்லாவற்றும் உம்முடைய கரத்தின் கீழே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் அருமையான குடும்பத்தார் சகோதரன் ஸ்டாலின் ஜபராஜ் மற்றும் சௌரி கிறிஸ்டிவேனி அவர்கள் குடும்பத்தாரோடு அவங்க மகள் ஆக்னஸ் அவர்களை வாழ்த்தும்படியாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆக்னஸ் வாலிப பிரயாரத்தை அடைந்தபடியினாலே நம்ம இந்த ஜபக்கூட்டமானது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் முதலாவது அவர்களை உலகத் தோற்றது முன்பதாகவே அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஏற்ற வேளையிலே திருமண பந்தத்திலே இணைத்து அவர்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தார். அருமையான குழந்தை ஆக்னஸை அவர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷமாக கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து இப்பொழுது வாலிப பிரயாரத்தை அடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஸோ நம்ம இந்த ஜபக்கூட்டம் அது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாகும். கர்த்தர் தொடர்ந்து இந்த பிள்ளையை வருகை மட்டும் ஆசீர்வாதமாக வளர்க்கும்படியாகும், பெற்றோருக்கு ஆசீர்வாதமாகும், எல்லா சூழ்நிலையிலும் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக, ஆவிக்குரிய பெண்ணாக வளரும்படியாக நாம் கர்த்தரிடத்திலே அங்கே ஜபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஸோ ஒரு குழந்தை உலகத்தில் பிறக்கும் பொழுது அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நன்மை தீமை அறியத்தக்க இந்த ஏஜ் அடைகிற வரைக்கும், ஸோ அந்த 13 இயர்ஸ் 14 இயர்ஸ்க்கு மேலே தான் அந்த பிள்ளைகள் அந்த நன்மை தீமை அறிகிற அந்த ஏஜ் அடைகிறாங்க. அதுக்கு முன்னதாக அந்த குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது அவங்க செய்கிற காரியங்கள் அதெல்லாமே கணக்கில் வராது. அவங்க சில தவறுகள் செய்தாலும் அதெல்லாமே கணக்கில் வராது. ஆனால் அந்த வாலிப பிரயாணத்தை அடையும் பொழுது ஸோ நன்மை தீமை அறியத்தக்க ஏஜ் வருகிறது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஏஜ் வந்த பின்பு அங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நடக்க வேண்டும். ஸோ நம்ம இந்த வார்த்தையின் மூலமாக இன்னைக்கு அந்த ஆலோசனைகளையும் நம்ம அதோடு கூட கொடுக்கப்படும் பொழுது இது முதற்கண்டு வார்த்தைக்காக ஜீவிக்க வேண்டும். ஸோ அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். கர்த்தருக்கு பிரியமாக அந்த பிள்ளை நடக்கும் பொழுது எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். எல்லா நன்மையினால் நிறைப்புவார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படுத்துவார். ஸோ இது முதற்கொண்டு என்ன செய்யக்கூடாது, வார்த்தைக்கு புறமான காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. பைபிளில் அநேக உதாரணங்கள் பார்க்குறோம். அநேக ஸ்திரீகளை பற்றி பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீகள் இருக்கிறாங்க. எல்லாமே பைபிளில் எதுக்காக அதெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதியா முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் நம்ம பைபிளை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கைக்கு அங்கே ஒரு பேட்டர்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பேட்டர்ன் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நம்முடைய பெயரை நம்ம பைபிளில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். ஸோ அதுக்கு நமக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம வளரும் பொழுது கர்த்தர் அதை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறார். பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நம்ம அதன்படி வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும்.
ஸோ இப்பொழுதும் இந்த பெண்ணுக்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அதிகாரம் எஸ்தர் புஸ்தகம். ஸோ எஸ்தர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தேகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். இந்த எஸ்தர் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம அந்த எஸ்தரை குறித்து அந்த 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மொர்தேகாய் இருக்கிறான். மொர்தேகாய் அவனுடைய சிறிய தகப்பனுடைய குமாரத்தி எஸ்தர். அந்த பெண் சிறு வயது இருக்கும் பொழுதே தன் பெற்றோரை இழந்தபடியினாலே அந்த மொர்தேகாய் அவளை தன் குமாரத்தியாக அடாப்ட் பண்ணி கொண்டான். தன்னுடைய சித்தப்பா மகள், அவனுக்கு தங்கச்சி முறை வருகிறது, அவளை மகளாக அவன் அடாப்ட் பண்ணி கொண்டான். ரொம்ப சிறு பிள்ளை முதற்கொண்டு அவன் அடாப்ட் பண்ணி வளர்க்குறான். ஸோ இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம எஸ்தரை பற்றி நல்லா தெரியும் நமக்கு. எப்படி அவள் ராணியாக மாறினாள். வஸ்தி, முதலாவது வஸ்தி இருந்தால் வஸ்தி புறக்கணிக்கப்பட்டாள். ஏனென்றால் ராஜாவுடைய வார்த்தைக்கு அவளுக்கு கீழ்ப்படியவில்லை. ஸோ கிங் என்று சொல்லும் பொழுது அது எப்பொழுதுமே கிரைஸ்டை குறிக்கிறது. கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனவாட்டி அந்த வார்த்தையை புறக்கணித்தால் அந்த மனவாட்டி புறக்கணிக்கப்படுவாள். இன்னைக்கு உலகம் கிறிஸ்துவை புறக்கணித்திருக்கிறது. ஸோ ஜீசஸ் என்ற நேமையை அவங்க ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இன்றைய தினத்திலே கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவங்க கிறிஸ்துவை புறக்கணிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவை புறக்கணித்து டிரினிட்டியை அவங்க ஏற்றுக்கொண்டபடினாலே அவர்கள் வஸ்தியாக இருக்கிறார். அவை வஸ்தி புறக்கணிக்கப்பட்டால் அதன் பின்பு எஸ்தரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இங்கே எஸ்தரை குறித்து நிறைய நல்ல காரியங்கள் இருக்கிறது. ஸோ எஸ்தர் நல்ல குட் கேரக்டர் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறார். ஸோ அவள் வளர்க்கப்படுவது மொர்தேகாயினிடத்திலே வளர்க்கப்படுகிறாள். அந்த மொர்தேகாய் அவளை ஒரு கிறிஸ்தவ சூழ்நிலையிலே வளர்க்கிறான். அங்கு கர்த்தர் உலகத்திலே எஸ்தரை கொண்டு வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. She had a purpose in his life. அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பர்பஸை வச்சிருக்கிறார். அது நிறைவேற வேண்டும். அது மட்டுமல்லாமல் she was a great blessing to God's people. கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவள் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாள். ஏனென்றால் அவள் அவங்க மேலே வரப்போகிற அந்த யுத்தத்தை அவள் தடுத்து நிறுத்தினாள். அவங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதத்தை அவள் தகர்த்து எறியும்படியாக எஸ்தர் அங்கே குறுக்க நிற்கிறார். அந்த இஸ்ரேல் அந்த யூதர்களுக்கு விரோதமாக வரும்பொழுது, அந்த ஜனங்கள் வரும்பொழுது அதை அதை தடுப்பதற்கு கர்த்தர் அவளை பயன்படுத்தினார். அந்த ஜனங்களுக்கு அவள் ஆசீர்வாதமாக இருந்தால் அவள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண். ஸோ முதலாவது இந்த பெண்ணை குறித்து பார்க்கும் பொழுது அவள் வளர்க்கப்பட்டது ஒரு கிறிஸ்தவ சூழ்நிலை. மொர்தேகாய் அவளை நல்ல கிறிஸ்தவ சூழ்நிலையிலே வளர்க்கிறான். எல்லா விதமான காரியத்தையும் அங்கே வார்த்தையின்படி சொல்லி அவர்கள் வளர்க்கிறான். அதே போல இந்த பெண் அவங்களுக்கு நல்ல கிறிஸ்தவ சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்டிருக்கிறாள். ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார் அவர் இருக்கிறாங்க. தாய் தகப்பன் 2 பேருமே ஆவிக்குரியவர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப வார்த்தையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவர்களாக இருக்காங்க. அந்த மகளும் நல்ல வார்த்தையிலே வளர்க்கப்பட்டிருக்கிறான். வார்த்தையை நேசிக்கிற ஒரு பெண்ணாக சிறு வயது முதற்கொண்டே அப்படியாக வளர்க்கப்பட்டிருக்கிறார். ஸோ நாம் என்ன செய்ய, எஸ்தரை போல இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். எஸ்தர் என்ன செய்தாள் என்றால், அவள் கிறிஸ்தவ சூழ்நிலையிலே வளர்க்கப்படும் பொழுது அவள் கிறிஸ்தவ சூழ்நிலையை ஏற்படுத்துகிற ஒரு பெண்ணாக இருக்கிறார். ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் அட்மாஸ்பியர் தட் தே கிரியேட் அரவுண்ட் தெம். ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும், அவங்க ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண வேண்டும். ஸோ நாமளும் ஒரு கிரியேட்டராக இருக்கிறோம். ஸோ வி கிரியேட் அட்மாஸ்பியர். நாம் ஒரு நல்ல அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண வேண்டும். நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல ஒரு வார்த்தையின்படி ஜீவிப்போம், நல்ல கிறிஸ்தவ சூழ்நிலையிலே வளர்க்கப்படுவோம் என்றால் நம்மை சுற்றிலும் ஒரு கிறிஸ்தவ சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்துகிறவர்களாக இருப்போம். அங்கே சகோதரி கிறிஸ்துவேணி இருக்கிறாங்க. அவங்க மருத்துவமனையில் அவங்க வேலை செஞ்சாலும் அங்கே ஒரு கிறிஸ்தவ சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல தான் இங்கேயும் நம்ம ஆராதிக்கும்படியாக அவங்களுக்கு அந்த அங்கேயும் அவங்களுக்கு அது எல்லாத்தையும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு கிறிஸ்தவ சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தும் பொழுது மற்றவர்களும் நம்மை நேசிப்பாங்க. ஸோ அந்த அன்பு இருக்கும்.
நம்ம அந்த அன்பை எப்படி ஏற்படுத்தணும்னா, உண்மையான அந்த ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப் நம்ம ஜீவிக்கும் பொழுது நம்ம ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிடும். அது மற்றவர்கள் நம்ம மேல அன்பு காட்டும்படியாகும், நாம் அவங்க மேல அன்பு காட்டும்படியாகும். அது எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் மேல நம்ம அன்பு காட்டுகிறவர்களா இருப்போம். ஸோ அது அநேகரை நம்ம வார்த்தைக்குள்ளாக கொண்டு வரும்படியாக, கர்த்தருக்குள்ள அங்க நம்ம கொண்டு வரும்படியாக அது செய்கிறது. ஸோ அந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? எஸ்தரை போல ஜீவிக்க வேண்டும். எஸ்தர் எங்க போனாலும் ஒரு கிறிஸ்தவ சூழ்நிலையை அவள் ஏற்படுத்தினால் எல்லாருடைய கண்களிலும் அவளுக்கு தயை கிடைத்தது. அவள் அங்க போகும் பொழுது அவளுக்கு அங்க ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் அங்க ஒருத்தர் நியமிக்கப்படும் போது அவனுடைய கண்களிலே தயை கிடைக்கிறது. அப்படியாக ராஜாவின் கண்களிலே தயை கிடைக்கிறது. ஏனென்றால் அவள் அப்படியாப்பட்ட ஒரு பெண், ரொம்ப சாந்த குணமுள்ளவளாய் இருக்கிறார். அந்த சாந்த குணமுள்ள ஒரு பெண், அவ எல்லாரிடத்திலையும் அன்பாக பழகக்கூடிய ஒரு பெண். ஸோ they live under the power of the Holy Spirit. ஸோ பரிசுத்தாவியினுடைய அந்த பவர், அந்த வல்லமையின் கீழே அவங்க ஜீவிக்கும் பொழுது, அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங்கை நம்ம பெறும் பொழுது நம்ம அந்த ஹம்பிள் ஸ்பிரிட்டை பெறுகிறோம். அந்த அரகன்ஸ் ஸ்பிரிட்டு மாம்சத்தின்படி நம்ம உலகத்திலே பிறக்கும் பொழுது ஜென்ம சுபாவம் உடையவர்களாக இருப்போம். வார்த்தைக்குள்ள வரும் பொழுது, பரிசுத்தாவியானவர் நம்ம மேல வரும் பொழுது ஜென்ம சுபாவம் நம்ம விட்டு நீங்கி நாம ஆவிக்குரியவர்களாக மாறும். நம்முடைய ஜென்ம சுபாவம் மாற வேண்டும். நம்முடைய கேரக்டர்ஸ் எல்லாமே மாற வேண்டும். உலகத்துல பிறக்கும் பொழுது நம்ம ஒரு சில கேரக்டர்ஸ் உடையவர்களாக இருப்போம். ஸோ அது எல்லாமே மாறி நம்ம அந்த கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர், ஹெவன்லி அட்மாஸ்பியர். ஸோ கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் என்று சொல்லும் பொழுது அது ஹெவன்லி அட்மாஸ்பியரா இருக்கு. ஹெவன்ல எப்படி இருக்கிறாங்க? கர்த்தரை எப்பொழுதுமே அங்க துதித்து கொண்டிருக்கிறாங்க. அவர் பரிசுத்தர் 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 என்று அவரை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறாங்க. அங்க எந்த விதமான அங்க கெட்ட சிந்தனைகள் கிடையாது, பொறாமைக்கு பெருமை அங்க துர்க்குணங்கள் எதுவுமே கிடையாது. அப்படியான ஒரு கிறிஸ்டியன் ஹெவன்லி அட்மாஸ்பியரை நம்மை சுற்றிலும் நம்ம ஏற்படுத்த வேண்டும். வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, வீட்டில் ஒரு ஹெவன்லி அட்மாஸ்பியரை ஏற்படுத்த வேண்டும். அனாவசியமான காரியங்கள் அதெல்லாம் பேசாதபடிக்கு நம்ம வார்த்தையை நம்ம பேசுகிறவர்களா இருப்போம் என்றால் இன்னும் ஆவிக்குரிய ஜீவத்திலே வளரும். ஸோ இந்த பெண் இன்னைக்கு வாலிப பிரயாத்தை அடைந்திருக்கிறார். இதற்கு மேல கர்த்தர் என்ன செய்யார்? அவங்களுக்கு அந்த ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி என்று இருக்கிறது. ஸோ அந்த ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி வரும் பொழுது அவங்க செய்கிற எல்லாமே அங்கே எழுதப்படும். இதுக்கு முன்னதாக செய்த காரியங்கள் அது ரெக்கார்ட்ல வராது. ஆனால் ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி வரும் பொழுது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படும். எந்த தவறு செய்தாலும், அவிசுவாசமாய் பேசினாலும், அங்கே கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எந்த காரியம் செய்தாலும் அது அங்கே எழுதப்படும். அதே போல கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு ரிவார்ட் பண்ணுகிறார். ஸோ அவங்க ஒரு கர்த்தரை நேசிக்கிற ஒரு பிள்ளையாக அங்க கர்த்தருடைய வார்த்தையை இம்மட்டுமாய் கேட்டு வளர்ந்த பொழுது அதன்படியே தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும். மோசேக்கு அவனுடைய தாயார் எல்லாத்தையும் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அதை அவன் கடைசி வரைக்கும் விடலை. கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிச்சான். அவன் தன்னை தாழ்த்தினான், கர்த்தர் அவனை பயன்படுத்தினான். ஸோ யூ ஆர் ஏ கிரியேட்டர், யூ ஷுட் கிரியேட் தட் அட்மாஸ்பியர். அந்த ஒரு அட்மாஸ்பியர், ஹெவன்லி அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ண வேண்டும். ஸோ நம்முடைய கேரக்டர் அதை டிசைட் பண்ணுகிறோம். நாம என்ன கேரக்டர் உடையவர்களாக இருக்கிறோமோ அப்படியாப்பட்ட அட்மாஸ்பியரை தான் நம்ம கிரியேட் பண்ணும். அங்கே ரொம்ப அரகன் ஸ்பிரிட்டாக இருந்தோம் என்றால் அங்கே சமாதானமின்மையை நம்ம கிரியேட் பண்ணும். ஆனால் சாந்த உள்ளவர்களாக இருப்போம் என்றால் அங்கே ஒரு சமாதானமான சூழ்நிலையை கிரியேட், எங்கே போனாலும் நம்ம சமாதானமான சூழ்நிலை கிரியேட் பண்ணுகிறவர்களாக அங்கே இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த பெண் படிக்கிற இடத்துலையும் சரி, அங்கே அவங்க வீட்டிலையும் இன்னும் எங்கே போனாலும் சபையிலும் அந்த பெண் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாய் இருக்க வேண்டும். ஸோ அவ அந்த கேரக்டர் பைபிளில் சொல்லப்பட்ட அந்த குணாதிசயம் உள்ள ஸ்திரீகளை பற்றி இருக்கும். ஸோ எஸ்தர் ஒரு குட் கேரக்டர் உள்ள ஒரு பெண். ஸோ the character creates whatever they are, makes them whatever they are. அவங்க எப்படி இருக்கிறாங்க என்பதை, அவங்களுடைய கேரக்டர் அவங்க எப்படி என்பதை அவங்களுடைய அந்த சூழ்நிலை அது காண்பிக்கிறது. ஸோ பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று அந்த பழமொழி சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு அவன் மோசமானவனா இருந்தால் அப்போ இவனும் அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா ரெண்டு பேர் அவங்க ஒருமனப்பட்டு நடக்கணும்னா அவங்க ரெண்டு பேரும் ஆவியில ஒருமனப்படும். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் உடையவர்களாக இருந்தால் தான் அவங்க ஐக்கியப்பட முடியும்.
இன்னைக்கு நம்ம ஐக்கியப்படுகிறோம், வார்த்தையை நேசிக்கிறவர்களா இருக்கிறபடினாலே இங்க நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். ஸோ கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களா இருப்போம் என்றா நாம ஐக்கியப்படுவோம். நாம அதுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் இருப்பாங்க. சில பேர் அதுக்கு விரோதமா செய்ய மாட்டாங்க, ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா வார்த்தைக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவங்களோட நம்ம என்ன செய்ய முடியாது, அது ஐக்கியப்பட முடியாது. ஸோ அவங்க அந்த அந்த இதை செய்யல. இப்போ நம்ம கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரை உண்டு பண்ண வேண்டும் என்றால் முதலாவது அந்த டோக்கன் நம்ம பெற்றுக்கணும். டோக்கன் என்று சொல்லும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் இஸ் த டோக்கன். பரிசுத்த ஆவி என்னும் முத்திரை நமக்கு உடையவர்களாக இருக்க வேண்டும். அங்க வசனம் என்ன சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு ஒரு டோக்கன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, பரிசுத்த ஆவி என்னும் முத்திரை. பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் மேலே இருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அவங்க பரிசுத்த ஆவியை பெற்று சுவிசேஷத்தை அறிவித்து அநேகருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார். ஸோ அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஸோ அந்த கிறிஸ்துவின் நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியை இன்றும் அது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அப்போஸ்தலர் 2:38 அந்த வசனத்தின்படி நம்ம இன்னைக்கு ஞானஸ்நானம் பெறும் பொழுது அந்த 39ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கிற தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இன்னைக்கும் ஜனங்களை அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். நோவா அவனுடைய பேழையை ஆயத்தம் பண்ணி 120 வருஷமாக ஜனங்களை அந்த பேழைக்குள்ளாக அழைத்தான். ஆனா யாருமே உள்ள வரல, 8 பேர் மாத்திரம்தான் உள்ள பிரவேசித்தார்கள். அதே போல இந்த கடைசி காலத்திலும் கர்த்தருடைய வார்த்தை அது இன்னும் போதிக்கப்படுது. இன்னும் அந்த கதவு திறந்திருக்கிறது, ஆத்துமாக்கள் உள்ள வர வேண்டும். ஸோ உள்ள வரும் பொழுது அவங்களுக்கு முத்திரிக்கப்படுகிறாங்க. ஸோ இப்போ காலிங் அண்ட் சீலிங் நடக்குது. வார்த்தை போதிக்கப்படுகிறது, அவர் அழைக்கிறார், அழைத்து அவங்க முத்தரிக்கப்படுகிறார்கள், பரிசுத்த ஆவியினாலே முத்தரிக்கப்படுகிறார்கள். So if you got the token, you create a spirit around you of power. When you walk, people you know that you are a Christian. So நம்ம அந்த டோக்கனை உடையவர்களா இருக்கும் பொழுது நாம ஒரு இங்க கிறிஸ்தவ சூழ்நிலையை கிரியேட் பண்ண. எப்படி கிரியேட் பண்ணுறோம், அந்த பரிசுத்த ஆவியினாலே நம்ம கிரியேட் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியினாலே ஒரு கிறிஸ்தவ சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, இவங்க ஒரு ட்ரூ கிறிஸ்டியன். எவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் இருந்தாலும் அவங்க மற்றவர்களே அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, உண்மையிலே கர்த்தரை நேசிக்கிறவர், கர்த்தர் அவங்கள வழி நடத்துகிறார், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த பாதையிலே நாம நடக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. ஸோ அப்படி நடக்கும் பொழுது அவங்களுடைய இந்த பெண் ஆசீர்வதிக்கப்படல, நானும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாகம் ஏற்படும். ஸோ நம்ம பூமிக்கு உப்பா இருக்கிறோம். உப்பு சாரமற்று போனால் அது கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே அது பிரயோஜனப்படுமே தவிர வேற எதுக்கும் பிரயோஜனப்படாது. ஸோ நம்ம உப்பா இருக்கிறோம் என்றால் நம்ம உப்பு சாப்பிட்டா என்ன, தண்ணி குடிக்கணும்னு தோணும். ஸோ மற்றவர்களுக்கு அந்த தேர்ஸ்டை ஏற்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். கர்த்தர் மேல அந்த வார்த்தையின் மேல தாகத்தை ஏற்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய லைஃப் அப்படி இருந்தா அது மற்றவருடைய லைஃபையும் மாற்றும். அந்த ஹெவன்லி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும் பொழுது மற்றவர்களுக்கும் அந்த ஹெவன்லி அட்மாஸ்பியருக்குள்ள வரணும் என்கிற வாஞ்சை வரும். ஸோ மோசே அங்க கிறிஸ்துவ சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டான், எஸ்தர் கிறிஸ்துவ சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டால் அங்க அப்படியாக ரூத் அவள் கிறிஸ்துவ சூழ்நிலை வளர்க்கப்பட்டால் அவங்க முடிவிலே ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றாங்க. அவங்க கைவிடப்பட்டு போகவில்லை, அவங்களை கர்த்தர் நல்ல ஸ்தானத்திலே உயர்த்தினான். ஸோ இப்போ கர்த்தரை நம்ம முதலாவது கர்த்தர் எப்படியாப்பட்டவர் என்பதை நாம் ருசி பார்க்க வேண்டும். அதை நம்ம ருசி பார்க்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த துர்க்குணங்கள் நம்மை விட்டு வெளியே போகும். கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்ததுண்டானால் நமக்குள்ள இருக்கிற அந்த துர்க்குணங்கள் சகல விதமான பொறாமை பெருமை
இது எல்லாமே புறங்கூறுதல், இதெல்லாமே பேட் கேரக்டர்ஸ். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாத கேரக்டர்ஸ், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு கேரக்டர்ஸாக இருக்கிறது. ஸோ இந்த கேரக்டர்ஸ் இருந்தால் நம்ம சூழ்நிலையை நம்மை சுற்றி ஒரு ஹெவன்லி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண முடியாது. அங்கே சண்டை சச்சரவு இருக்கும், அங்கே சமாதானம் இருக்காது. ஸோ இங்கே 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நம்முடைய வாஞ்சை அந்த திருவசனமாகிய அந்த வார்த்தை, அது கலங்கம் இல்லாதது. அது எந்த விதமான அந்த பர்வர்ஷனும் அதுக்குள்ள இல்லை. சாட்டன் இன்னைக்கு அதை பர்வர்ட் பண்ணி இருக்கிறான். ஆனா வாதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதுல எந்த பர்வர்ஷனும் இல்லை. அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கு, அது கலங்கம் இல்லாத ஞானப்பாலா இருக்கிறது. பிறந்த குழந்தைக்கு பால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த பாலில் தான் அந்த எல்லா ஸ்ட்ரென்த்தும் அந்த குழந்தை பெற்று அது வளர்ச்சி அடைகிறது. ஸோ இப்பொழுது இந்த பெண் குழந்தை பருவத்தை விட்டு இப்போ வாலிப பிரயாத்தை அடைந்திருக்கிறான். இப்போ இந்த வாலிப பிரயாத்திலே இந்த பெண் என்ன நேசிக்க வேண்டும் என்றால், எதை மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்றால், இந்த ஞானப்பால், கலங்கம் இல்லாத ஞானப்பால், திருவசனமாகிய அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். அதை நாம பருகும் பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சி. ஸோ தாய்ப்பால் ஒரு குழந்தை குடிச்சு வளரும் பொழுது மாம்சத்தின்படி வளரும். ஸோ திருவசனமாகிய ஞானப்பாலை நாம பருகும் பொழுது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளருகிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம வளரும் பொழுது அங்கே எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே நம்ம நல்ல சூழ்நிலை ஏற்படுத்துகிறவர்களாக இருப்போம். நம்ம எல்லா விதமான காரியங்கள், வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அதை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அதை எல்லாமே கத்தரித்து எறிய வேண்டும். ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஸோ ஆவியின்படி இருதயத்திலே உண்மையான விருத்த சேதனம் ஆகும். அங்கே பழைய ஏற்பாட்டில் மாம்சத்திலே விருத்த சேதனம் பண்ணினார்கள். அங்கே நுனித்தோலை அவங்க கட் பண்ண வேண்டும். ஸோ அவங்க மாம்சத்திலே விருத்த சேதனம் உடையவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஆவியிலே நம்முடைய இருதயத்திலே விருத்த சேதனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். அப்படி அன்பு கூர்ந்தால் உங்களுக்கு பிதாவின் அன்பு இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறோம். ஸோ வேர்ல்டு அந்த காரியங்கள், உலகம் மற்றும் உலகத்தின் மேல உள்ள காரியங்களே அன்பு கூறாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல அன்பு கூற வேண்டும். இந்த பெண் இப்பொழுது இந்த முதல் கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக நேசித்து இன்னும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவத்தை ஜீவிக்கணும். ஸோ எஸ்தரோட லைஃப்ல கர்த்தர் அவள் அதை செய்யும் பொழுது அவள் லைஃப்ல உள்ள காட்ஸ் பிளானை நிறைவேற்றினான். அவ ஒரு பர்பஸ்க்காக உலகத்திலே கொண்டு வந்தா. எல்லாருமே ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கும். நத்திங் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ். எதுவுமே தற்செயலாக நடப்பதில்லை. நாம உலகத்துல வரும் பொழுது கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக நம்மளை இந்த உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த மீட்டிங் நடக்கணும்னா கர்த்தருடைய நோக்கம் இந்த மீட்டிங்ல இருக்குது. இதுல இவங்க வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு ஒரு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். யாருக்காக வச்சிருக்கிறாரோ அது கர்த்தருக்கு தெரியும். காலமானது அதை வெளிப்படுத்தும். ஸோ எதுவுமே தற்செயலாக நடப்பதில்லை. அதனால இப்பொழுது நம்ம கர்த்தருக்கு நம்ம அந்த வார்த்தையின்படி நாம அந்த விருத்த சேதனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின்படி இருதயத்திலே விருத்த சேதனம், அதுதான் உண்மையான விருத்த சேதனம். ஸோ அதை விடையவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இந்த எஸ்தர் அப்படியாக இருந்தார். அதனால அவள் எங்க போனாலும் அந்த பெண் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கிறார். அவள் இப்பொழுது வாலிப பிரயாத்தை அடைந்திருக்கிறாள். இப்பொழுது அரண்மனையிலே அங்க பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வஸ்தி ராஜாவின் சொல்லை அங்க மதிக்காமல் போனபடினாலே அவள் புறக்கணிக்கப்பட்டாள். இப்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குது, புதிய ராணியை அவங்க தேடுறான். அப்பொழுது அப்படி சொல்லும் பொழுது அங்க மொர்தெக்காய் அங்க எஸ்தரை அனுப்புகிறான். மொர்தெக்காய் அவளுக்கு அங்க ஃபாதரா இருக்கிறான், அடாப்டட் சைல்டு. ஆனாலும் அந்த மொர்தெக்காய் தான் அவளுக்கு ஒரு பாஸ்டராகவும் இருக்கிறான். ஏன்னா சிறு வயது முதற்கொண்டே அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் ஆவிக்குரிய சூழ்நிலையை வளர்க்கிறான். இப்போ அந்த மொர்தெக்காயினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அவளும் செயல்படுகிறான். இப்போ அங்க முதலாவது என்ன செய்யப்படுகிறது, எல்லா கன்னி பெண்களும் கன்னி மாடத்துக்கு வரவழைக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு நாள் குறிக்கப்படும். அன்னைக்கு ராஜாவை போய் மீட் பண்ணும். யார ராஜா அங்க யாரு எந்த பெண்ணை ராஜாக்கு அங்க ராணியாக்க வேண்டும் என்ற அந்த ஏவுதல் வருதோ, யாரோ ரொம்ப பிடிச்சிருக்கோ அவளை பட்டத்து ராணியாக மாற்றுவான். ஸோ அவங்க டேர்னுக்காக அவங்க காத்திருக்க வேண்டும். அதற்காக ஆயத்த நாள் இருக்கிறது.
இப்போ அதுக்காக அங்கே எஸ்தர் அனுப்பப்படுகிறாள். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மொர்தேக்காய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. அந்த ஏகாய் அங்கே இருக்கிறான். ஏகாய் அவளுக்கு என்ன சொன்னானோ அதுதான் செய்யும். அந்த ஏகாயை பார்க்கும் பொழுது அவன் நாங்கள் அநேக பெண்கள் வராங்க, அவங்க யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். என்ன அவங்க அலங்காரம் பண்ணுவதற்கு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பதற்கு அந்த ஏகாயை அங்கே ராஜா நியமித்திருக்கிறார். ஸோ இப்போ அந்த காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாக ஏகாய் அவன் என்ன சொல்கிறான், அவனுக்கு இவன் மேலே ரொம்ப பிரியம். எஸ்தர் ரொம்ப ஒரு நல்ல பெண்ணாக இருக்கிறாள், ரொம்ப சாந்த குணமுள்ளவளாக இருக்கிறாள், அவகிட்ட குட் கேரக்டர்ஸ் இருக்கிறது. அதனால இந்த ஏகாய்க்கு அவ மேலே ஒரு தனி பிரியம் வருகிறது. அவளுக்கு தேவையானதை அவன் செய்கிறான். ஸோ அவன் நியமித்த காரியம் இல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை. அவ ஆடம்பரமான காரியங்கள் கேட்கல. எல்லாரும் என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆடம்பரமாக என்ன காரியங்கள் அங்கே எவ்வளோ விலை உயர்ந்த பொருட்களை கேட்டாலும் அவங்களுக்கு அதை நியமித்து அதை செஞ்சு கொடுக்கணும். அதுதான் ஏகாயினுடைய வேலை. இவ எதையுமே கேட்கல. ராஜாவுக்கு அவ ரொம்ப சிம்பிளாக போய் அவ தன்னுடைய குணத்தை ஒருவருடைய அவங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. ஸோ இவளுடைய அகத்தின் அழகு, இவளோட உள்ளத்தின் அழகு எப்படி இருக்கிறது, அங்கே வார்த்தையின்படி இருக்கிறாள், ரொம்ப ஒரு நல்ல பெண்ணாக இருக்கிறாள். ஸோ எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. பாருங்க, அவ எங்க போனாலும் அந்த ஹெவன்லி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுகிற ஒரு பெண். எங்க போனாலும் அவ அவளுக்கு எல்லாருடைய கண்களிலும் தயை கிடைக்குது. அவள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண். அவளை யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே எல்லாருமே பார்த்த உடனே ரொம்ப சாந்தமுள்ள பெண்ணா இருக்கிறார் அப்படின்னு அந்த பெண்ணோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கிறான். ஸோ இந்த பெண் அப்படியா இருக்கா, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஆடம்பரம் கிடையாது. So Esther refused the adorning of the world. She didn't want it. She wanted to go out just like she was. அவ எப்படி இருக்கிறாளோ அதே போல போய் நிற்கணும். ராஜாமன் வெளிப்படையான அலங்காரங்கள் தேவையில்லை. இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு காஸ்மெட்டிக், அதுக்கு ஜனங்கள் அதிகமாக பணத்தை செலவிடுகிறாங்க. ரொம்ப அழகா காண்பிக்கணும். நான் சினிமா நடிகைகள் இப்படிலாம் பயன்படுத்துறாங்க, அதே போல நாங்களும் இருக்கணும் அப்படின்னு அவங்க வெளிப்படையான அலங்காரத்தை செய்கிறாங்க. கர்த்தர் வெளிப்படையான அலங்காரத்தை பார்ப்பதில்லை, அவர் நம்முடைய ஹார்ட்டை பார்க்கிறார். ஸோ இந்த பெண் வெளிப்படையான அலங்காரத்தை அவள் வெறுத்தாள். ரெஃப்யூஸ் த அடோனிங் ஆஃப் த வேர்ல்ட், உலக பிரகாரமான அலங்காரங்கள் எல்லாத்தையும் அவள் வெறுத்து ஒதுக்கினான். தான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய கேரக்டர், அவங்களுடைய கேரக்டர் அவளுடைய ஃபேஸ்ல அங்கே அது காண்பிக்குது. மற்றவர்கள் பார்க்கும் பொழுதே அவளுடைய கேரக்டரை அவங்க சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு குணாதிசயமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தார். ஸோ அவ அவளுடைய நோக்கம் என்னவென்றால் was to become a bride. So she didn't want none of the adorning of the world. அவளுக்கு மனவாட்டி ஆகும், அந்த ராஜாவினுடைய மனவாட்டி ஆகணும், பட்டத்து ராஜஸ்திரியாக அவள் மாற வேண்டும். அதுக்கு இந்த உலக பிரகாரமான அலங்காரங்கள் தேவையில்லை, அதுக்கு ஒரு கேரக்டர் முக்கியம். ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கு குட் கேரக்டர் வேணும். ஒரு குட் கேரக்டர் இல்லைன்னா ஒரு நாடு எவ்வளோ அவசியப்படும். தேவையில்லாத சட்டங்களை கொண்டு ஜனங்களை ஒடுக்குவார்கள். சாலமோன் அவன் ராஜாவாக சிறு வயதிலே மாறும் பொழுது கர்த்தரிடத்தில் என்ன கேட்டான், உம்முடைய ஜனத்தை வழி நடத்த எனக்கு ஞானத்தை தர வேண்டும். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, நான் ரொம்ப நான் அவங்களை எப்படி வழி நடத்த, என்னுடைய ஞானம் ஒண்ணுமே கிடையாது, உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும்னு கேட்டான். கர்த்தர் அந்த ஜபத்தின் மேல ஒரு அதிக பிரியமா இருந்தார். அவன் கேட்டதை கொடுத்தார். அவனுடைய ஞானம் உலகம் எங்கிலும் அது பிரசித்திப்படுத்தப்பட்டது. ஸோ அதே போல குட் கேரக்டர் வேணும் ஜனங்களை ஆளுகை செய்ய. ஸோ பட்டத்து ராஜஸ்திரியா மாறணும்னா எல்லாருமே கேர் பண்ணணும். அவளுக்கு அந்த குட் கேரக்டர் இருக்கணும். அவ உலக பிரகாரமான அலங்காரங்களை வெதித்தால் அவ மனவாட்டியாக. இன்னைக்கு நாமளும் அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம மனவாட்டியாக மாற வேண்டும். ஆமென். மனவாட்டியாக மாற வேண்டும் என்றால் வார்த்தை தான் நமக்கு மெயின். இந்த வார்த்தையின்படி நாம ஜீவிக்க வேண்டும். ஆவியின் கனிகள் உடையவர்களாய் இருக்க வேண்டும்.
அந்த ஆவியின் கனிகளை நாம விட்டு அங்க வந்து மாம்ச பிரகாரமான அந்த நம்ம வந்து ஹியூமனிஸ்டிக் அந்த ரிலாம்ல இருக்கக்கூடாது. நம்ம வந்து இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் அங்க ரிலாம்ல வந்திருக்கோம். ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கிறோம். ஆவிக்குரியவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அதுதான் வந்து கர்த்தருக்கு அதை தான் பார்க்கிறார். நம்ம ஹார்ட்டை பார்க்கிறார். வெளிப்படையா நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை பார்ப்பதில்லை. வெளிப்படையாக நம்ம அலங்காரத்தை நம்ம செய்வோம்னா நம்ம அது மேல அதிகமாக நாம அதுக்கு ஆசைப்படுகிறோம் என்ற அர்த்தம். ஸோ எது மேல நம்ம அதிகமாக ஆசைப்படுறோமோ அதுதான் நமக்கு காடா மாறுது. ஸோ கர்த்தர் மேல நம்ம வாஞ்சையுடையவர்களா இருக்க வேண்டும். ஸோ she took the spirit in her heart to go before the king. ஸோ அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் அவள் வந்து ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்க்கப்பட்ட அதன்படியே போய் அதை மீட் பண்ண வேண்டும். அந்த மற்ற காரியங்கள் தேவையில்லை என்று அவள் அதை வந்து சரியானதை சூஸ் பண்ணான். இன்னைக்கு நாம சரியானதை சூஸ் பண்ண வேண்டும். வார்த்தைக்குள்ள வர வேண்டும் என்றால் சில சாக்ரிஃபைஸ் வேணும். உலக பிரகாரமான நிறைய காரியங்களை நாம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருக்கென்று அதை நாம பலியாக ஒப்பு கொடுக்கணும். எல்லாத்தையும் நம்ம வந்து முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாத்தையும் நான் வந்து வெறுத்து விட்டேன், வார்த்தையை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அதுக்கு ரிவார்ட் கொடுக்கிறார். அதை அவர் கனப்படுத்துவார். ஸோ அவள் வந்து அந்த ஹவர் வரும் பொழுது அவள் அதை ஆயத்தம் பண்ணுகிறார். அதே போல இப்பொழுது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. தன்னுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று அங்கு சொல்லப்படும். இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். வெட்டிங் சப்பருக்கு நம்ம போக போறோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு ஆயத்தமா இருக்கும். அந்த கல்யாண விருந்துக்கு நம்ம அங்க போக வேண்டும். மேரேஜ் வந்து இப்போ ஏர்த்ல நடக்குது. நம்ம வந்து இன்விசிபிள் யூனியன்ல கர்த்தரோடு கூட இணைக்கப்படுகிறோம். ஸோ பரிசுத்த ஆவியினாலே நம்ம வந்து கர்த்தரோடு கூட இணைக்கப்படுகிறோம். வெட்டிங் சப்பர் அது ஹெவன்ல நடக்கிறது, அங்கே நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்லப்பட்டது போல இன்னைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஸோ எல்லா காரியங்கள் மற்ற வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். எஸ்தர் அதை ரிஜெக்ட் பண்ணான். அவள் வந்து மறுபடியும் அவள் வந்து நல்ல அவங்க பிரியமாக ராஜாவில் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பிரியமாக இருக்கும்படியாக அவள் வந்தாள். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜா. அவர் நம்மளை அங்கே பெற்றுக்கொள்ள வரும் பொழுது நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கும். அதுக்கு நம்ம born again எக்ஸ்பீரியன்ஸை பெற்று இருக்க வேண்டும். குழந்தையாக மாம்சத்தில் பிறந்தோம், மறுபடியும் பிறத்தல் அது வந்து நம்ம வந்து ஆவியினாலே மறுபடியும் பிறக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று நாம மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவர்களாக காணப்படும் பொழுது நாம வந்து அவருடைய மறுகை நாளிலே நாம முடி சூட்டப்படும். God will be the chosen that day, that crown of glory will be set upon her head. Bride மனவாட்டினுடைய அந்த தலையிலே அங்க கிரீடமானது வைக்கப்படும். அந்த ராஜா என்ன செய்தான்? எஸ்தருடைய தலையில் அந்த கிரீடத்தை வைத்தான். அவள் பட்டத்து ராணியாக அவள் மாற்றினான். அதே போல வந்து நம்முடைய ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இறங்கி வரப்போகிறார். மனவாட்டியை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த கரைதிரை இல்லாத மனவாட்டி சபையை பிரைட் சர்ச்சை பெற்றுக்கொள்ளும்படியாக வரும் பொழுது நாம் அன்னைக்கு நம்ம மகிமையிலே முடி சூட்டப்பட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்? That's a reason she overrun the other girls, because she come adorning herself with a sweet spirit before him. அவ முன்னாடி ராஜா முன்னாடி ரொம்ப சாந்த குணமுள்ளவளாக, ரொம்ப இனிமையான ஒரு சுபாவம் உடையவளாக அங்க ராஜா முன்னதாக அவள் பிரவேசிக்கிறாள். மற்ற எல்லா பெண்ணுங்களையும் அவ ஓவர் ரன் பண்ணுகிறான். எல்லாரையும் தாண்டிட்டா, எல்லாருமே அவ ஓவர் ரன் பண்ணிட்டா. யாருமே வந்து அவங்க எல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்கள். அவள் வந்து எஸ்தர் தெரிந்து கொள்ளப்பட்டால். ஏனென்றால் அவள் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாத்தையும் அந்த அலங்காரங்களை புறக்கணித்து அந்த ஸ்வீட் ஸ்பிரிட் உடையவளாக இருந்தார். இன்னைக்கு நாம் அந்த ஸ்வீட் ஸ்பிரிட் உடையவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நம்மளை ராணியாக மாற்றுவார். அவருடைய பிரைடாக மாறுவோம். 20ஆம் வசனம் 2:20 எஸ்தர் 2:20 வாசிக்கலாம். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்திரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். பாருங்க, அவன் வந்து ராஜா வந்து எல்லாரை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எதனால? பிகாஸ் ஆஃப் ஹர் கேரக்டர், பிகாஸ் ஆஃப் ஹர் ஸ்வீட் ஸ்பிரிட்.
அவளுடைய இனிமையான அந்த ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியை பெற்றவளாய் இருக்கிறாள். கிறிஸ்துவ சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அதனால அவன் வந்து எல்லா கன்னிகையை பார்க்கலும் ராஜ சமூகத்தில் அதிக தயையை அவர் பெறுகிறான். அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்தது, அந்த ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாகினான். பட்டத்து ராஜஸ்திரியாக அவள் மாறினான். அப்படியாக கத்த அவள் அதை செய்தாள். அவளுக்கு அவங்க கத்த ராஜா ராணியாக அவள் மாறினாள். எதனால? மற்ற காரியங்களை புறக்கணித்தான். மற்ற எல்லா பெண்ணுங்களும் என்ன பண்ணாங்க, அவங்க உலக பிரகாரமான அலங்காரத்தினாலே நம்ம ராஜாவை நம்ம கவர் பண்ணலாம், ராஜா அது அப்படி போனாங்க, ராஜா நம்மை அங்க ரொம்ப அட்மையர் பண்ணுவார், நம்ம நேசிப்பார் நினைச்சாங்க. ஆனா அங்க ராஜா என்ன செய்யறான், அங்க குட் கேரக்டர் உள்ள பெண்ணை அவன் தேடுகிறான். ஏன்னா வஸ்திக்கு குட் கேரக்டர் இல்லை. அவ ராஜாவுடைய சொற்களுக்கு அவ மதிப்பு கொடுக்கவில்லை. இன்னைக்கு வஸ்தி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். சாபன சபைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு வார்த்தையை அவங்க புறக்கணிச்சாங்க. கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். தங்களுக்கென்று புது உபதேசத்தை அவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது அது பல தேவர்களை வழங்கும்படியாக இருக்கிற அஞ்ஞான மார்க்கத்தை கொண்டு கிறிஸ்தவ மார்க்கத்தோடு அவங்க மிக்ஸ் பண்ணி அதை இன்னைக்கு பர்வர்ட் பண்ணிட்டாங்க. அங்கே முதலாவது ஏதேனிலே அங்கே சாத்தான் என்ன செய்தான் என்றால், அந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்த பொழுது அவன் கொஞ்சம் ஒரு சின்ன பொய்யை ஆட் பண்ணுறான். 90% உண்மை இருக்கு, கொஞ்சம் பொய்யை ஆட் பண்ணி அவளை வீழ்ச்சியடை செய்தான். உலகம் எங்கிலும் எல்லாவற்றுக்கும் மரணமானது வந்தது. ஸோ இன்னைக்கும் அதே போல கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு இந்த மனுஷன் என்ன செய்யறான், தன்னுடைய சொந்த உபதேசத்தை உள்ள கொண்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண உடனே உலகம் எங்கிலும் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் டெத்தை கொண்டு வந்திருக்கு. ஆவிக்குரிய மரணம் அடைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரியவர்களே நம்ம நம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம உயிர்ப்பிக்கப்படணும். நமக்குள்ள அந்த சீடு பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கணும். அந்த வித்து நமக்குள்ள இருக்கும் என்றால் அந்த தண்ணீர் ஊற்றப்படும் பொழுது அது உயிர்ப்பிக்கப்பட்டு அது முளைத்து வளர்ந்து கனி கொடுக்கிறதா இருக்கிறது. இப்பொழுது நமக்குள்ள அந்த வித்து இருக்கிறதா என்பதை பார்க்கணும். ஸோ அந்த வித்து இருக்கும் என்றால் அந்த வார்த்தை அங்கே ஊற்றப்படும் பொழுது அங்கே தண்ணீரானது ஊற்றப்படும் பொழுது அந்த வித்து உயிர்ப்பிக்கப்பட்டு அது முளைத்து கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறதா இருக்கு. ஸோ கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற ஒரு பெண்ணாக ஆக்னஸ் வளர வேண்டும். அந்த பெண்ணுடைய வாலிப பிரயாகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையிலே அவள் வளர்ச்சி அடைய வேண்டும். அங்க எஸ்தர் பற்றி பார்க்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையில ஒரு முத்திரை இருந்தது. அவ சில காரியங்கள் அவர் தெரிக்காமல் இருந்த மிஸ்ட்ரி இருந்தது அவளுடைய வாழ்க்கையில. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தரோ என்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்திரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தேக்காய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். அந்த மொர்தேக்காய் என்ன சொன்னா, அவள் உன்னுடைய குலத்தை உன்னுடைய நீ தெரிவிக்க கூடாது என்று சொன்ன. ஏனென்றால் அங்க யூதர்களுக்கு விரோதமாக அங்க சட்டமானது இருக்கிறது. யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவங்க ஆமானுடைய நோக்கம் அதுவாக இருந்தது. ஆகாகியன், ஆமான் ஒரு ஆகாகியனா இருக்கிறான். அந்த ஆகாகியன் என்ன செய்கிறான், யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கும் பொழுது, இப்போ நீ உன்னுடைய அந்த குலத்தை நீ தெரிவிக்க கூடாது, நீ யார் என்பதை தெரிவிக்க கூடாது என்று அந்த பாஸ்டர், அவன் மொர்தேக்காய் அவளுக்கு பாஸ்டராக இருக்கான். அவளுடைய கற்பித்தன்படி அவள் செய்கிறாள். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் மொர்தேக்காய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்திரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் மொர்தேக்காய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். பாருங்க, அவ இப்போ வரைக்கும் அவள் எல்லாமே சொல்லல. அவள் ராஜஸ்திரியாக மாறிய பின்பும் அவ அங்க எதுவுமே சொல்லல. அரண்மனைக்குள்ள போகும் பொழுதும் அந்த பூர்வத்தையும் தன் குலத்தையும் அவள் அறிவிக்கல. இப்போ வரைக்கும் அறிவிக்கல. எப்போ அறிவிக்க வேண்டும் என்பது அவளுக்கு தெரியாது. ஆனா மொர்தேக்காய் சொல்லியிருக்கான். சிறு வயது முதற்கொண்டே அவளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வளர்த்திருக்கிறான். ஸோ அதனால அவள் சொற்கேட்டு சிறு வயதுலேருந்து அவன் வளரும் பொழுதே அவன் சொற்கேட்டு வளர்ந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு வளர்றான். இப்பொழுதும் பாஸ்டர் அவளுக்கு மொர்தேக்காய் தான். மொர்தேக்காய் அவனோட டீச்சிங் கொடுக்குறான். அந்த டீச்சிங் படி தான் அவள் நடக்கிறான். ஸோ அந்த டீச்சிங் படி அவள் நடக்கும் பொழுது ஒரு நாள் அவள் என்ன நடக்கணும், அவளுடைய அந்த முத்திரையானது திறக்கப்பட வேண்டும். என்ன நடக்குது, அவள் இப்போ அவளுடைய லைஃப்ல ஒரு மிஸ்ட்ரி இருக்கிறது. அந்த மிஸ்ட்ரி ரிவீல் ஆக வேண்டும்.
எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தேகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். பாருங்க, இப்போதான் அவர் ரிவீல் பண்ணுகிறார். எப்போ ரிவீல் பண்ணுகிறார்? ஆமான் அந்த சத்ரு அவன் தோற்கடிக்கப்பட்டு அவனை அங்க தூக்கு மரத்துல போட்டுட்டாங்க. மொர்தேகாய்க்கு ஏற்படுத்தின அந்த தூக்கு மரத்துல அவனை போட்டு அவன் செத்து அதெல்லாம் முடிஞ்ச பின்பு அதன் பின்புதான் அவர் ரிவீல் பண்ணுகிறார். மொர்தேகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தான். அப்பதான் அதை ரிவீல் பண்ணுகிறார். ஸோ அந்த மிஸ்ட்ரி ரிவீல் ஆகுது. ஸோ the mask upon Haman was broken when the seal were open. முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது சாத்தானுடைய முகத்திரை இன்னைக்கு கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த மிஸ்ட்ரி இன்னைக்கு ரிவீல் ஆகியிருக்கிறது. சாத்தானுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு எந்த காலத்துக்குரிய செய்தி வந்திருக்கிறது, நாம என்ன காலத்தில் இருக்கிறோம், என்ன செய்தி, இந்த காலத்துக்கு கண்டு கொடுக்கப்பட்ட மெசஞ்சர் யாரு? அவர் வில்லியம் மேரியன் பிரன்ஹாம். அவர் மூலமாக இன்னைக்கு கர்த்தர் வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த காலத்துக்குரிய செய்தி வந்தது. மனவாட்டிக்கு அந்த வார்த்தை இன்னைக்கு மனவாட்டி தன்னுடைய ஸ்தானத்தை அவள் உணர்ந்திருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க முத்திரை திறக்கப்பட வேண்டும். ஸோ அந்த சீல்ஸ் ஓப்பன் ஆகாம நம்ம வாழ்க்கையில் உள்ள முத்திரை திறக்கப்படாது. ஸோ சாத்தானுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது, அவனுடைய முத்திரை திறக்கப்பட்ட அந்த மாஸ்க் கிழிக்கப்பட்டு இப்பொழுது அவன் யார் என்பதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அந்த சர்ப்பம் அங்க ஏவாளை வஞ்சித்த அதே சர்ப்பமானது இப்போ வரைக்கும் உலகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. ட்ரினிட்டி என்ற பெயர்ல வஞ்சித்து கொண்டிருக்கிறது. பல ஸ்தாபனங்கள் 900க்கும் மேற்பட்ட ஸ்தாபனங்களை உருவாக்கி அது எல்லாமே ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்துக்குரிய செய்தியை சொன்னா ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ அது ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம வாழ்க்கையில் உள்ள முத்திரை திறக்கப்படுது. பைபிள்ல நம்மளுடைய நேம் ரிவீல் ஆகுது. என்னுடைய பெயர் பைபிள்ல எங்க இருக்கிறது அதை நான் ஃபைண்ட் பண்ணணும். உங்களுடைய பெயரை நீங்க ஃபைண்ட் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியை நீங்க பெறாம உங்களுடைய பெயரை நீங்க உங்க பைபிள்ல ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கர்த்தர் என்ன இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, நான் பிரைடா இருக்கேன், நான் மனவாட்டியா இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதை ரிவீல் பண்ண, பர்சனலி ரிவீல் பண்ணும். So Jesus Christ personally revealed to you. இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றனால அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வராது. ஸோ அதுவும் நமக்கு தேவை. ஒரு பாஸ்டர் அனாயிண்டட் ப்ரீச்சர் மெசேஜ் கொடுக்கும் பொழுது அதை கேட்கும் பொழுது அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நீங்க ஒருவேளை ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கலாம், இல்ல என் டைம் மெசேஜ்லயே சில அங்க குழப்பங்கள் இருக்குது, அப்படியான காரியங்கள்ல இருக்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சரா இந்த மெசேஜ் இருக்குதா அப்படின்னு நீங்க சோதித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த வார்த்தை உண்மை என்பதை உங்களுக்கு ரிவீல் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில் உள்ள முத்திரையானது அது திறக்கப்பட வேண்டும். இப்பொழுது அந்த அருமையான பெண் ஆக்னஸ் உடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த முத்திரையானது திறக்கப்பட வேண்டும். அவள் இப்ப வாலிப பிரயாத்தை அடைந்திருக்கிறார். தன்னுடைய ஸ்தானம் என்ன, நான் யார் என்பதை அவள் இந்த வேதத்தில் அவள் அறிய வேண்டும். ஸோ எஸ்தர் சிறு வயதில் இருந்தால் அவள் அவளுக்கு லேட்டர் அந்த முத்திரையானது திறக்கப்பட்டது, அவள் ஸ்தானத்தை உணர்ந்தாள். ஸோ அவள் என்ன செய்தாள் என்றால் அங்கே அவள் எல்லாமே கர்த்தரிடத்தில் கேட்காம எதுவுமே செய்யலை. எவ்வளோ பெரிய போராட்டம் வந்திருக்கிறது. அவளுடைய ஜனத்துக்கு விரோதமாக போராட்டம் வரும் பொழுது அவள் அந்த ஜபத்தின் ஆவி அவளுக்குள்ள அந்த பிரேயர் பண்ற ஸ்பிரிட் வருது. அவள் மட்டும் ஜபம் பண்ணலை, மற்றவர்களையும் ஜபம் சொல்ல. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். விவிதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். அங்க என்ன சொல்லுகிறார்? ராஜா முன்னாடி போய் அவர் ராணியாகவே இருந்தாலும் ராஜா அனுமதி கொடுக்காம ராஜா முன்னாடி போய் நிக்க முடியாது. அந்த பொச்சங்கோலை நீட்டினாதான் அவ உள்ள பிரவேசிக்க முடியும். இல்லைன்னா அவள் தலை வெட்டப்படும். அவளை அங்க கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். ஸோ அவ முன்னாடி அங்க போகணும்னா அதுக்கு அங்க ராஜா கூப்பிடாம போக முடியாது. இப்போ அவங்க என்ன செய்யறா? சட்டத்தை மீறி நான் பிரவேசிக்க போறேன், நான் ஜெபம் பண்றேன், எனக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரையுமே அந்த 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 சூழ்நிலைக்குள்ள கொண்டு வரா. அந்த பிரேயர் ஸ்பிரிட்டை எல்லாருக்குமே கொண்டு வர. ஸோ அதே போல மற்றவர்களுக்கும் நம்ம அந்த ஜபத்தின் ஆவியை நம்ம கொண்டு வரவர்களா இருக்க வேண்டும். ஜபம் வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
ஸோ நம்ம ஜபம் வந்து அங்கே வந்து கடமைக்காக செய்யக்கூடாது. நாம் அதை வந்து அவங்க வார்த்தையின்படி நம்ம ரொம்ப வாஞ்சையோட உண்மையான ஜபத்தை ஏறிருக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்க்குறான், நம்ம ஹார்ட்டை பார்க்குறான். அந்த ஹார்ட்டில் பார்த்து கர்த்தர் அதை அங்கே நமக்கு அதை வாய்க்க செய்வான். இவன் அதெல்லாம் ஜபம் பண்ணி அங்கே ராஜா முன்னாடி போய் பிரவேசிக்கிறா. இப்போ ராஜா பொச்சங்கோலை நீட்டுகிறான். அடுத்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம், வாசிக்க நேரம் இல்லை. ஸோ ராஜா தன்னுடைய பொச்சங்கோலை நீட்டுகிறான். அங்கே ராஜ சமூகத்தில் போகும் பொழுது விருந்துக்கு அழைக்கிறான். என்ன வேண்டும், இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தர. அவள் அவ்வளோ பெரிய காரியத்தை கேட்க போகலை. அவள் போகும்பொழுது ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தரேன்னு சொல்ல. அவள் வந்து நீ விருந்துக்கு வர வேண்டும் சொல்லும் பொழுது ஆமானியும் கூப்பிடுகிறா. முதல் நாள் விருந்துக்கு போறாங்க. மறுபடியும் உனக்கு என்ன வேணும் கேளு என்று சொல்லும் பொழுது மறுபடியும் அவன் என்ன சொல்லுறா, 2ஆம் நாள் விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 2ஆம் நாளும் விருந்துக்கு வருகிறார் ராஜா. ராஜா பாருங்க எவ்வளோ வந்து ராஜாவுடைய உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்கிறார். அவர் செய்த ஜபம், அவருடைய ஜனத்தார் செய்த ஜபம், அந்த ஜபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த ராஜா இறங்கி வர்றான். வந்து அவன் 2ஆம் நாள் விருந்துக்கும் வரும் பொழுது என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாக எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடப்படுவதாக அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு பெரிய ஒரு காரியத்தை அங்க ரிவீல் பண்ணுகிறார். ஆமானுடைய சதி திட்டம் அங்க வந்து அங்க ரிவீல் ஆகும் பொழுது அங்க ராஜா கேட்கிறான், யார் என்று கேட்கிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவாக அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகையனுமாகிய அந்த மனுஷன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றால். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகில் அடைந்தான். அங்க ஆமான் திகில் அடைந்தான். பாருங்க, வார்த்தையை அவன் ரிவீல் பண்ணும் பொழுது அந்த பெண் வார்த்தையின்படி எல்லாமே செய்யும் பொழுது சத்ரு திகில் அடைந்தான். அவனை வந்து அவன் முகத்திரை அங்க கிழிக்கப்பட்டது. இவன் தான் அந்த சத்ரு என்று சொல்லும் பொழுது அங்க ராஜா வந்து அதிகமான ஷாக் ஏற்படுது. அப்புறம் கொஞ்சம் விசாரிக்கும் பொழுது அவன் என்ன செய்திருக்கிறான், மொர்தேக்காயை தூக்கில் போடுறதுக்கு அவன் வந்து 50 முழத்துல ஒரு தூக்கு மரத்தை ஏற்படுத்தி இருக்கான். ராஜா என்ன சொல்றாரு, அவனை தூக்கி அந்த தூக்கு மரத்துல போடுங்க. அவன் சத்ரு ஏற்படுத்தி அந்த தூக்கு மரத்திலே அவனுக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது. மீன் ஏனென்றால் அந்த பிரேயர் அவ வளர்க்கப்பட்ட சூழ்நிலையிலே அவ போகிற காட்ஸ் பிளான் இருக்கு, அவளோட பர்பஸ் இருக்கிறது. அவன் ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அவளுடைய ஜனத்துக்கு அவள் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு டெலிவரன்ஸை கொண்டு வருகிறார். அவள் வந்து அந்த வார்த்தையின்படி, அந்த பாஸ்டருடைய வார்த்தையின்படி அவள் கீழ்ப்படுகிறார். ஸோ ஒரு பாஸ்டர் வந்து என்னது, அவர் ஒரு மனுஷன் தான். அவர் ஒரு மனுஷனை தான் வந்து அதுக்காக வந்து ஒரு பாஸ்டரை நீங்க தலைக்கு மேல உயர்த்தவும் கூடாது. அதே சமயத்துல அவங்க சிலர் ரொம்ப கீழே போட்டுருவார். அது ரெண்டுமே தப்பு. பாஸ்டரை வந்து அவர் அனாயிண்டட் பிரீச்சர், கர்த்தருடைய மனுஷனா இருக்கிறார். ஸோ அந்த வார்த்தை என்னது, அது பாஸ்டருடைய வார்த்தை இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க வந்து நன்மையானதை பெறுவீர்கள். நீங்க உங்க குடும்பத்துக்கு மட்டுமில்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. கர்த்தருடைய பிளான் என்ன, உங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிளான் என்ன, அது நிறைவேறும். எஸ்தருடைய கர்த்தர் வந்து எஸ்தர் வாழ்க்கையில ஒரு பிளானை வச்சிருந்தா, அவன் மூலமா அந்த யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கணும், அவங்களை வந்து பாதுகாக்கப்படணும். அதுக்காக எஸ்தரை வச்சு அவ அதை செய்யும் பொழுது அங்க கர்த்தர் என்ன செய்த, அற்புதத்தை செய்தான். ஸோ அவளுடைய வந்து அங்க அந்த மிஸ்ட்ரி ரிவீல் ஆகும் பொழுது, முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது சாத்தானுடைய முகத்திரை கிழிந்தது. ஈவில் தன்னுடைய ஸ்தானத்தை உணர்ந்தாள். ஆமென். இன்னைக்கு நம்முடைய ஸ்தானத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஆனா வந்து அதை உணராதவர்கள் அவங்க எதை தரிப்பார்கள், மிருகத்தின் முத்திரையை கடைசியில் தரிப்பாங்க. அது மிருகத்தின் முத்திரை, மார்க் ஆஃப் த பீஸ்ட், அது வரும் பொழுது அதை பெற்றுக் கொள்வார்கள். ஸோ அவங்க மிருகத்தின் முத்திரை தரித்து கொள்வார்கள். யாரெல்லாம் அதை தரிப்பிக்க முடியாது, நம்ம வந்து உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிராத அனைவருமே அதை வந்து பெற்றுக்கொள்வார்கள். நம்முடைய பெயர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம எப்படி இங்க உள்ள வந்திருக்கோம், வார்த்தைக்குள்ள எப்படி வந்திருக்கிறோம், இந்த வார்த்தையை நம்ம கர்த்தர் அனுப்பினார். அந்த ஏற்ற வேளையில வார்த்தை நம்மளை சந்தித்தது. சந்திக்கும் பொழுது வார்த்தைக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்ல, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்,
என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று யோவான் 6:37 அந்த வசனத்தை வாச. பிதாவானவர் அவர் கொடுக்கிற நம்ம யார் யார் உள்ள வரணும்னு அவருக்கு தெரியும். அவரிடத்துல வருகிறவரை அவர் புறமே தள்ளுவதில்லை. இன்னைக்கே வாய்ப்பு, இன்னைக்கே வார்த்தைக்குள்ள வரணும். அந்த வார்த்தை எப்போ உங்க சந்திக்குதோ உடனே வார்த்தைக்கு வரணும். நான் கொஞ்ச காலம் கழிச்சு வர்றேன், நான் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வரேன்னா வரவே முடியாம போகிற ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ த எலெக்டட் ஃப்ரம் த பிகினிங், நாம உலக தோற்றது முன்பதாகவே நாம முன்குறிக்கப்பட்டோம். நம்ம கர்த்தருடைய அங்க சிந்தையில இருந்தோம், நம்ம ஒரு ஆட்ரிபியூட்டாக இருந்தோம். அவர் அவர் உலக தோற்றது முன்னதாகவே அவர் தன்னுடைய சிந்தையில அடிக்கப்பட்டார். அவர் மாம்சத்துல அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அதோடு கூட நம்ம அடையாளப்படுத்த வேண்டும். அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலோட நம்ம அடையாளப்படுத்தும் பொழுது நாம எங்கிருந்து வந்தோமோ அங்க சொல்ல முடியும். நம்ம அவருடைய ஆட்ரிபியூட்டாக இருந்தோம், அவருடைய சிந்தையில இருந்து வந்தோம், அவரிடத்துல இருந்து நம்ம வந்தோம், மறுபடியும் நம்ம அவரிடத்துல போக வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு இந்த எஸ்தரை போல எஸ்தருடைய லைஃப் அது ஒரு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா எழுதப்பட்டிருக்கு, அது ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. ஸோ இந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகிற நினை என்று அங்கே பிரசங்கி 12:1 வாசிக்கும். ஸோ இந்த வாலிப பிரயாத்திலே அவள் தன்னுடைய சிருஷ்டிகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவள் தினமும் நினைத்து அவர் சொன்ன வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும். ஸோ நம்ம அப்படி செய்யும் பொழுது நம்ம அதில் ஒரு பாட்டாக இருக்கிறோம் என்பதை நம்ம அறியும் பொழுது யூ பிகேம் எ சன் அண்ட் டாட்டர் ஆஃப் காட், நாம் அவருடைய குமாரும் குமார்த்திகளாக இருக்கிறோம் என்ற அந்த ஸ்தானத்தை நம்ம உணர வேண்டும். அவள் அந்த எஸ்தர் தன்னுடைய ஸ்தானத்தை உணர்ந்து அந்த ஜனங்களுக்கு அவள் பாதுகாப்பாக அவள் காணப்பட்டாள். ஆமென். நமக்குள்ள அந்த பெடிகிரி இருக்கணும், நமக்குள்ள அந்த ஜீன் இருக்க வேண்டும். ஸோ அப்படி இருக்கும் என்றால் நம்ம வார்த்தையில அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் காடை நம்ம அதிகமாக கர்த்தருடைய வார்த்தை அதை அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருப்போம். நம்ம இன்னைக்கு எங்க போகும்? நம்ம உலகத்து மனுஷங்கிட்ட போக முடியுமா? அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய நாட்டுக்கே சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் பிரதமரா இருந்தாலும் அவங்களால செய்ய முடியாத காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அங்க பேதுரு என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, யாரிடத்தில் போகும்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நாங்க யாருக்கிட்ட போக முடியும்? அங்க ராயன் இடத்துல போக முடியுமா? நாங்க அங்க எந்த ராஜாவின் இடத்துல போக முடியுமா? நாங்க உம்மிடத்தில் தான் வர முடியும். நித்திய ஜீவ வசனம் இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவ வசன தண்டையிலே நாம வரும் பொழுது நாம கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வோம். மானானது நீரோடலை வாஞ்சிப்பது போல தேவனின் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று அங்க சங்கீதக்காரன் அப்படியாக அருமையான பாடலை பாடியிருக்கிறான். ஸோ நம்ம நம்முடைய ஆத்மா நம்ம ஜீவனுள்ள தேவன் மேல பிரியமாய் இருக்க வேண்டும். அதுதான் ஒன்லி கோல். அங்க ராஜா அவனுக்கு எஸ்தர் என்ன செய்யணும்? அவர் ராணியாக மாறணும். அவர் ராணியாக மாறினாதான் அவருடைய ஜனங்களை பாதுகாக்க முடியும். அதே போல இன்னைக்கு நாம நம்ம ராணியாக மாறும். வஸ்தி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். நாம இன்னைக்கு எஸ்தர் பிரைடுக்கு அடையாளமாய் இருக்கிறாள். பிரைடை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார். நம்ம வரும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த உலக காரியம் எல்லாத்தையுமே பாடுகளை விட்டு நாம எங்க போகிறோம்? நம்ம கர்த்தரிடத்திலே போகிறோம். அங்க நம்ம அதுக்கு முன்னதாக என்ன வர வேண்டியிருக்கிறது? தேர்ட் புல் வர வேண்டியிருக்கு. எஸ்தருடைய வாழ்க்கையில தேர்ட் புல் வந்தது. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். இப்போ ராஜா கிட்ட அவர் சொல்லுறா, இந்த காரியங்களை நீங்க செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது ராஜா அதை செய்யறான். ஸோ எஸ்தர் இப்போ அவ சொல்லுறது நடக்கிற ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். நம்ம சொல்லுறவான் அது நடக்கும். தேர்ட் புல் வரும் பொழுது நம்ம அந்த ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு பிரைடுக்கு வரும், அந்த கண்டிஷனுக்கு வரும். அதுக்கு முன்னதாக சிறிய உபத்திரம் வரும். நம்ம கிரேட் ட்ரிபுலேஷனுக்குள்ளாக பிரவேசிப்பதில்லை. மனவாட்டி அந்த உபத்திர காலத்துக்குள்ளாக போவதில்லை. உபத்திர காலத்துக்கு முன்னதாக மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஆப்சர்ல நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு முன்னதாக சிறிய உபத்திரம் வரும். அந்த சிறிய உபத்திரம் வரும் பொழுது நம்ம என்ன அந்த தேர்ட் புல் மேனிஃபெஸ்டேஷன் நம்மளுடைய வாழ்க்கையில வரும். ஸோ ஸ்போக்கன் நம்ம உரைக்கிறது நடக்கும். நம்ம சொன்னா அது நிறைவேறும். இப்போ எஸ்தர் சொன்னா அதை ராஜா நிறைவேற்றுவார். அதே போல நாம சொல்லும் பொழுது கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுக்கு வரும் பொழுது கொஞ்ச நாள்லயே நம்ம அது எவ்வளவு நாள் என்று நமக்கு தெரியும். இமிடியேட்டா நம்ம ராப்சர் வரும். ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ அந்த ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம ஆயத்தமாக வேண்டும்.
ஸோ கர்த்தர் உலகத்திலே நமக்கு கொஞ்ச காலம் கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த கொஞ்ச காலம் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கும்படியாகும். நம்முடைய வாழ்க்கையில காட்ஸ் பிளான் என்ன என்பதை நாம ரெகக்னைஸ் பண்ணணும். அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறுதலை நாம காண வேண்டும். ஆமா நம்மளுக்கு மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நம்ம குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். அங்க ஸ்கூல், காலேஜ், ஒர்க் எங்க போனாலும் அங்க இருக்கும் பொழுது அங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அங்கேயும் நம்ம போற எல்லா இடத்துலயும் ஒரு சமாதானமான சூழ்நிலை, ஹெவன்லி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும் பொழுது எல்லாராலும் நமக்கு மனுஷரோட கண்கள்ல தயவு கிடைக்கும். ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்ம கெஞ்ச வேண்டி இருக்காது. நம்ம போய் கேட்ட உடனே அதை கிராண்ட் பண்ணும். அங்க அப்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். எஸ்தருடைய எல்லாருடைய கண்களிலும் தயை கிடைத்தது. அதே போல நமக்கு எஸ்தரை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த அருமையான பெண் ஆக்னஸுக்கு இப்போ அந்த கேட்ட வார்த்தையின்படி அந்த பொண்ணு ஜீவிக்கவே, அந்த மகள் எஸ்தர் போல அவ வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுதலை காண வேண்டும். தன்னுடைய குடும்பத்துக்கு, பெற்றோருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக, ஆவிக்குரிய பெண்ணாக, மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, எல்லாருக்குமே ஒரு பிளஸ்ஸிங்காக காணப்படும். எல்லாராலும் நேசிக்கப்படுகிறவர்களாகவும் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாகவும் கர்த்தரால் நேசிக்கப்படுகிற ஒரு பெண்ணாக அந்த பெண் காணப்பட வேண்டும். அவளுக்கு கேட்ட வார்த்தை அந்த பெண்ணுக்கு மாத்திரமில்ல, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையிலுமே அது பிரயோஜனப்பட வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் அந்த பெண்ணுக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஒரு கோரஸ் பாடும். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே. யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே, யாரும் பாரில் உம்மை போல். யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே, யாரும் பாரில் உம்மை போல். உம்மகிமை சாயலில் மண் சரீரம் பெற்றிட நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. உம்மகிமை சாயலில் மண் சரீரம் பெற்றிட நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே. நாம் எழுந்து நிற்கலாம். மகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாருமே கர்த்தருக்கு நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அருமையான மகள் மேக்னஸுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாலிப பிரயாத்தை என்னை அடையும்படியாக நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கும். கர்த்தாவே, உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய சிருஷ்டியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே நினைக்கத்தக்கதாக தன்னுடைய மனவாளனாக அவள் நினைத்து கர்த்தாவே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு பெண்ணாக, எஸ்தரை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக காணப்பட கிருபை தாரும். இன்று முதல் கர்த்தாவே, இந்த பெண்ணை நீ தாமே ஆசீர்வதித்து எல்லா விதமான நன்மையினாலே நிறைத்தருளும் கர்த்தாவே. எல்லா இடத்திலும் கர்த்தாவே உம்முடைய தயவு கிடைக்க கிருபை தாரும் கர்த்தாவே. மனுஷர்களுக்கு கண்களை தயவு கிடைக்கும். எல்லா இடத்திலுமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக காணப்பட கிருபை தாரும். எல்லா விதமான ஞானத்தினாலும் நிறைத்தருளும் கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்தருளும் கர்த்தாவே. எல்லா கர்த்தரை அறிகிற அறிவிலும் உலக ஞானத்திலும் கல்வி அறிவிலும் வளர்ந்து கர்த்தாவே, உமக்கு பிரியமாய் ஜீவிக்க, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜீவிக்க ஆசீர்வாதமான ஒரு பெண்ணாக காணப்பட கிருபை தாரும். எல்லா இடத்திலும் சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஒரு பெண்ணாக, அந்த ஹெவன்லி அட்மாஸ்பியரை ஏற்படுத்த, குடும்பத்திலே சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஒரு பெண்ணாக, எல்லா இடத்திலுமே கர்த்தாவே அந்த ஹெவன்லி அட்மாஸ்பியர் மற்றும் அந்த ஏற்படுத்தத்தக்கதான ஒரு பெண்ணாக காணப்பட கிருபை தாரும். எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு பெண்ணாய் காணப்பட கிருபை தாரும். உலகத்திலே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும்
நீ கட்டளையிட்டு வழி நடத்தும் கர்த்தாவே. உம்முடைய வருகை நாள் வரைக்கும் அந்த பிள்ளையினுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற்றதாய் காத்துக்கொள்ள உம்முடைய வார்த்தையினாலே நீ போத்துவித்து கர்த்தாவே எல்லா நன்மையினாலும் வழி நடத்துவீராக. சாத்தான் இந்த பிள்ளையை தொடாதபடிக்கு ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்ளும், வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. இந்த பிள்ளைக்கு விரோதமாக வருகிற எல்லா ஆயுதங்களும் நீர் ஆண்டவரே வாய்க்காதே போக பண்ணுவீராக. எல்லாவற்றும் ஆண்டவரே தகர்த்து கர்த்தாவே இந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதித்து நன்மையினாலே வழி நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். மேலும் கர்த்தாவே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தாமே கண்ணோக்கி பார்த்தலும், எல்லாருமே நீ தாமே ஆசீர்வதித்தலும், வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை தாரும், எல்லா நன்மையினால நிறைத்தரலும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீ தாமே அனுகூலமாக மாற்றி தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த தினம் நாங்கள் அன்றே இந்த இவ்வளவு தூரம் கடந்து வந்து இந்த ஜப கூட்டத்தை நடத்தும்படியாக உதவி செய்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் அன்றே மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தின் கீழே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். We'll give all the glory to Jesus and tell of His love, His wonderful love. We'll give all the glory to Jesus and tell of His wonderful love. மகிமையாவும் அவருக்கே, கிறிஸ்துவுக்கே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே, என்றென்றும் அவருக்கே. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்று இந்த வேளையில் கூட இந்த ஜெப கூட்டத்தை நல்லபடியாக ஏற்படுத்த அன்று கிருபை செய்தார். அதுக்காக நான் ஆணுக்கு நடிச்சிக்கிறேன். இந்த வேலை கூட வந்திருக்க எல்லாத்துக்கும் ஆகாரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தாமே அமைதியாக இருந்து ஆகாரத்தை புசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.